அவச்சேரி மட்டும்தான் வடக்கு மாநிலத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கு. பயன்படுத்தப்பட்ட இதில் கொண்டு நாங்கள் வெளியில் சொல்லும்போது அவங்க எதிர்த்து மக்கள் தடுமாறணும்னு அங்காளையும் போன அஞ்சல் மாறு அதனால நாங்கள் வந்து உள்ளூராட்சி தேர்தலில் இந்த வெற்றி பெற்ற ஆண்டவர்கள் சேர்ந்து ஒரு பிரச்சனைகளை நாங்கள் திரும்ப பேசிட்டு ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். சாவச்சேரி மட்டும்தான் வடக்கு மாநிலத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கு. தேசிய தலைவர்கிட்ட எண்ணங்கள் இப்பவும் சாகாமல் இருக்கின்றது. நான் அது வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். சில பேர் சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா வடக்கு மாநிலம் போயிட்டு கிழக்கு மாநிலம் மட்டும்தான் இருக்குது. அது விக்கிபீடியா பார்த்ததுலேயே சாவச்சேரி மட்டும்தான் அதாவது தமிழக தேசிய உணர்வை இந்த வரைக்கும் வச்சிருக்கிற வடக்கு மாகாண ஒரு பகுதியாக இருக்கு. அது என்னன்னா ரவிராஜன் இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிடிப்போம் அந்த குடும்பம் அது படிப்போம். இப்பவும் சொல்லியிருக்கிறேன்னா நான் எல்லாரோடையும் சேர்ந்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். மக்கள் என்ன சொன்னமோ அதை கேட்கறது தயாராக இருக்கிறேன். நான் வெளியால வந்து முதலாக சொன்னது சிறியர் நம்பியா இருக்கட்டும், கவிழ்கிரமர் நம்பியா இருக்கட்டும், கிழக்கு மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டதாக இருக்கட்டும், பவுனியா வெண்ணி தேர்தல் தொகுதியாக இருக்கட்டும், எல்லாரோடையும் ஒரு கொள்ளைக்காக ஒற்றுமை அணிக்கிறது சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நிறைய பிரச்சனை நடந்தது. ஊசி எதுக்குறோம் என்ன கஞ்சா விற்கிறது கூட பட்டம் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. போராளிக்கு ஒரு மரியாதை இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் செய்த சேவைகள் அளப்பிடுச்சு. அதை கூட உங்களுக்கு சேவை நிறைய மக்கள் ஒப்படைச்சிருக்கு. இந்த ஒரு சீட்டை வந்து அடுத்த 5 ஆண்டு பிறகு 6 சீட்டா இருக்கும். 6 சீட்டை ஆக்குவோம். நான் மேலும் பணிகளை வந்து மக்கள் பணிகளை தேவை நான் இருக்கிறேன் சொல்லி இருக்கிறேன். சாம்பிள் கிராமம் மாதிரி கிராமம் காவச்சேரி யாழ்ப்பாணத்தில் கட்டது தீவு பகுதியில் காரணம் மாதிரி கிராமம். ஆனால் வடக்கு கிழக்கு முழுக்க நான் போகணும். எனக்கு இந்த கழகத்தை தமிழீழம் வந்து வடக்கு கிழக்கு. நான் யாழ்ப்பாணத்தில் இந்த முறை கேட்டாலும் அதுக்கு நான் யாழ்ப்பாணத்தில் நிக்கோன் இல்லை, சகல இடத்துக்கும் போவேன். என்னால் முடிஞ்ச அவ்வளவு செய்வேன். மாதத்துக்கு 10,000 படிச்சா துடிக்க ஆமா பெண்ணா அதை பார்க்காது. ஒரு கம்மியாக முடியல. அவச்சேரி மக்களுக்கும் கொடியாகும் தென்மராட்சி மக்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகள். இந்த உதவியை நீங்கள் போட்ட பிச்சையை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். சரி, நன்றி. Thank you.
இருபத்தொராம் தேதி மாவீரர் நாள் ஆரம்பமாகுது. தலைவர் ஒரு டிக்கெட்டில் பார்க்கலாம். முந்தைய பார்த்து தான் திருப்பதி தலைவர் பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கேன். பாராளுமன்ற உரை வந்து தலைவர் பற்றி தான் நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கோம். அதை ஒத்து தான் எங்களோட பாராளுமன்ற உரை இருக்கும். 24ஆம் தேதி மாவீரர் வேறம் அனுஷ்டிக்க ஆரம்பமாக்கிறோம். அதை எந்த நிலைமையில் தெளிவாக்கி 24ஆம் தேதி நான் என்னுடைய மாவீர அங்கே அவருடைய ஒத்த உரையை அவருடைய குரல் தலைவற்ற குரல் பாராளுமன்றத்தில் 24ஆம் தேதி ஒழிக்கும். 27ஆம் தேதி சனம் என்ன கேட்குறோம் அவ்வளோ கேட்குறீங்க சார் சரிண்ணா நன்றியா சரி என்ன கடைசி தனத்தில் இருக்கிறோம். வடக்கு மாகாணத்தில் ஒரு சாவச்சேரி மட்டும்தான் இப்போ தேசிய கொள்கையில் இருக்குது. திருப்பி நாங்கள் யாழ்ப்பாணம் முழுக்க அடிச்சுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வாக்கு போட்ட சகல தமிழர்களுக்கு நன்றி. தமிழர்களுக்கு சொல்றது முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த அன்றிரவு 14ஆம் இரவு பின்னர் டெண்டரைக்கு போனால் டெண்டரிலிருந்து அர்ச்சனா வெளியே அப்படி கடந்து போய்கொண்டே இருக்கு. நிகழ்வுலாம் இருக்கிற மட்டும்தான் கடந்து போய்கொண்டே இருக்கு. அந்த நேரத்தில் வந்து எல்லா தேர்தல் தொகுதியிலையும் நிர்வாகிக்கு ஒரு பயம் உண்டு கட்டி கொண்டே இருக்குது. வீட்டோட தான் முதல்ல என்னுடைய போட்டி நின்றது. எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் இறங்கிடுது. அப்போ நான் சாவச்சேரிகள் கௌசல்யா சொல்லி கொண்டு வந்தது அண்ணா புறதுனா பொருள் சாவச்சேரிகளும் வந்து சாவச்சேரி வாசிக்கப்படுறதுதான் எனக்கு அப்படி இருந்தது. சாவச்சேரி நான் நினைக்கிறேன் 6000 லட்சம் வாக்குகள், மற்றது வந்து 5000 லட்சம் மத்தாக்கள் கூட. என்ன வாழ வைத்த மண், என்னை தாங்கி கொண்ட மண் சாவச்சேரி. நான் இங்கே பிறக்கையில் ஆனால் நான் முதலாவது ஒப்பரா வந்ததும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான். திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் ரெக்ரா வந்ததும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் தான். ஒரு இந்தியா வந்ததும் முதலாக வந்ததும் சாவச்சேரி தான். ஏனென்றால் இது அபிலாஷ் அண்ணாண்ட கோட்டை. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள். இந்த உயிர் இருக்கும் வரைக்கும் மக்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அண்ணா